நாம் பார்க்க போகிறது லோகர் கி கிராமம். 1974 மே 18 உலகமே மறந்திருக்க முடியாத ஒரு மிக முக்கியமான ஒரு தினம். இந்தியாவுக்கு அது மிக மிக முக்கியமான தினம். ராஜஸ்தானில் தார் பாலைவனத்தில் போக்ரான்கிற இடத்துல அணுவெடிப்பு சோதனையை வெற்றிகரமாக நடத்திய நாள் அது. எல்லாருக்குமே போக்ரான் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த போக்ரான் குண்டு வெடிப்பு நடந்த அந்த இடத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் லோகர் கீங்கிற கிராமம். அந்த மக்களினுடைய தியாகம், கண்ணீர், சொல்லப்படாத அந்த வரலாறு தான் நம்ம தேசத்தை இன்னைக்கு இவ்வளோ பெரிய வல்லரசா மாற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. 1974 மே 18 அதிகாலையில் 8:05 மணி பூமிக்கு அடியில் 109 மீட்டர் ஆழத்தில் அணுகுண்டை நம்ம வெடிக்க வச்சோம். மிகப்பெரிய பேரதிர்ச்சியை அது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தந்தது. அமெரிக்காவினுடைய சிஐஏன்னு சொல்லக்கூடிய அந்த உளவுத்துறையினுடைய மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு அமெரிக்காவே சொன்னாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் தெரியாமல் ஒரு அங்குலத்தை கூட நம்மால் ஒரு மரப்பலகையை கூட நகர்த்த முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் அவங்களுடைய சேட்டலைட் எப்போல்லாம் இந்தியாவுக்கு மேலே வருதுங்கிறத கணக்கு பண்ணி அது வராத நேரமாக பார்த்து நம்முடைய விஞ்ஞானிகள் இராணுவ உடையை அணிந்து கொண்டு அந்த பாலைவனத்தில் கொண்டு போய் அந்த வெடிபொருளை கொண்டு வைப்பாங்க. அதன் பிறகு மண்ணெல்லி போட்டு மூடிட்டு மறுபடியும் அவங்க வந்துடுவாங்க. அப்படி அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஆப்ரேஷன் மேற்கொண்டாங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. 1962 சீனா இந்தியா மேலே ஒரு படை எடுக்கிறாங்க. 1964 சீனா அணுவெடிப்பு சோதனையை நடத்துது. நம்முடைய பக்கத்து நாடான சீனா ஒரு அணுவெடிப்பு சோதனை நடத்துதுன்னா அங்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களால் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுமா ஏற்படாதா? இன்னொரு பக்கம் அதற்கு 1971 பாகிஸ்தானோட போர். அந்த பாகிஸ்தானுக்கு யார் சப்போர்ட்னா அமெரிக்கா சப்போர்ட்டு. அப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவை சுற்றி எதிரிகளாக போர் மேகமாக இருக்கிற போது இந்தியாவுக்கு அணுசக்தி தேவை அப்படிங்கிற முடிவை அன்னைக்கு இருந்த நம்ம பாரதத்தினுடைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் ரகசியமாக ஒரு தகவலை அனுப்புகிறாங்க. சுதந்திரத்துக்கு முன்பு இருந்தே பாபா அவர்களுடைய காலத்திலேருந்தே அணுசக்தியில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போது நம்ம ப்ளூட்டோனியத்தை கனடாட்டேன்னு தான் நம்ம வாங்கினோம். எதற்காக அப்படின்னா மலைகளை குடைவதற்கு, சுரங்கம் தோண்டுவதற்கு, இதுக்காக தான் நாங்கள் அந்த அணுசக்தியை பயன்படுத்துகிறோம். இந்த அணுசக்தியிலேருந்து மின்சாரம் எடுக்கிறோம். இந்த அணுசக்தி எங்களுக்கு தேவை. இந்தமாதிரி ஆக்கப்பணிகளுக்கு தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ப வச்சோம். ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் வாருங்கிறது அப்படித்தான். எல்லா நாடுகளுமே ராஜதந்திரமாகத்தான் செயல்படுவார்கள். அப்படித்தான் இந்தியாவும் செயல்பட்டது. அப்போ யாருமே எதிர்பார்க்காத அந்த அதிகாலை நேரத்தில் அந்த குண்டு வெடிப்பு நிகழ்ந்த போது பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு புத்த பூர்ணிமா. அதனால தான் புத்தா ஸ்மைல் அப்படிங்கிற செய்தியை நம்முடைய பாரத பிரதமராக இருந்த அன்றைய பிரதமருக்கு செய்தியை அனுப்பி வச்சாங்க. அப்போ உலகமே அதிர்ந்தது. ஏன்னா ஐநா சபையில் உள்ள ஒரு 5 நாடுகள் மட்டும்தான் இந்த நியூக்ளியர் பவர்னு சொல்லக்கூடிய அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும். அப்போ இந்தியாவின் மீது ஒரு பெரிய பொருளாதார தடையை விதிச்சாங்க. யாருமே அவங்களுக்கு எந்த அணுசக்தி பொருளும் கொடுக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாமே நாமளே நமக்கு தேவையானதை தயாரிக்க துவங்கினோம். நம்மளே செல்ஃபை எக்யூப் பண்ணிட்டு வளர ஆரம்பித்து 1998 அதே போக்ரானில் 5 வெடிகுண்டை வெடித்து இந்தியா ஒரு அணுசக்தி உள்ள நாடு அப்படிங்கிறத உலகத்துக்கு பிரகடனப்படுத்தணும். ஆனால் இந்த வெற்றிகளுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்தியாவினுடைய வளர்ச்சி இருந்ததுன்னு சொன்னாலும் சொல்லப்படாத ஒரு கண்ணீர் கதை, ஒரு தியாகம் இருக்குது அப்படின்னா அந்த லோகர் கி கிராம மக்கள் தாங்க. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தனால அவங்களுக்கு முறையான அறிவிப்பு சொல்லப்படலை. ஏன்னா அது இராணுவ ரகசியம் இல்லையா, தேச பாதுகாப்புங்கிறனால இப்படி ஒரு சம்பவம் நடக்குங்கிறதே வெளியில் யாருக்குமே தெரியாது. அதனால் அந்த மக்களுக்கு சொல்லப்படாதனால அந்த மக்கள் கதிர்வீச்சினால் பாதிக்கப்பட்டாங்க. அங்கே பல பெண்களுக்கு கேன்சர் போன்ற பல நோய்கள் வந்தது. ஆனால் இருந்தாலும் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய கண்ணீர் இன்றைக்கு தேசத்தை ஒரு வளர்ச்சி பாதையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பெருமையோடு நம்ம சொல்லணும். அந்த மக்களினுடைய அந்த கண்ணீர் இன்றைக்கும் அதிகம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா உலக அளவில் இன்றைக்கி பெருமையாக பேசப்படுறது காரணம் அணுசக்தி தான். அதற்கு அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம அணுசக்தியில் மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சதுனால எந்த அமெரிக்கா நம்ம மீது பொருளாதார தடை விதித்ததோ அவர்களே நம்ம அணுசக்தியுடைய நாடுங்கிற அங்கீகாரத்தை அவங்க கொடுக்குற அளவுக்கு நாம் முன்னேறணும் அப்படின்னா அணுசக்தியில் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு நாம் இதை சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், முடிகிறது வேறையாக இருக்கும். பொதுவாக பெரும்பாலான நிலைமைகளில் அப்படி தான் நடக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் முடிவு வேறையாக இருக்கும். நினச்சதே நடந்துச்சுன்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டோம், அதில் சுவாரஸ்யம் இருக்கிறதா நம்ப மாட்டோம். அப்படி தான் இருக்கும். மேலுலகத்தில் அங்கே போனாங்கல்ல, மேலே போவாங்கல்ல, அங்கே 2 பெண்கள் சந்திச்சுக்கிட்டாங்க. கீழே இருந்தானே போயிருப்பாங்க. அங்கே போனோடனே சந்திக்கிறதுல முதல்ல நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான். இங்கே கீழ் உலகத்தில் பார்த்தோம்னா 2 பேர் இப்போ பஸ்ஸில் பார்த்துக்கிட்டோம்னா, சார் நீங்கள் எந்த ஊர், உங்கள் பேர் என்ன, இப்படித்தானே கேள்வி கேட்போம். மேலுலகத்தில் கேள்வி என்னவாக இருக்கும்னா, நீங்கள் எப்படி மரணமானீங்க அப்படின்னு கேள்வி. ஒரு இளம்பெண் இன்னொரு இளம்பெண்ணிட்ட கேட்டா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு. பனியில் உரை பனியில் மாட்டிக்கிட்டேன், அதில் மரணம் அடைஞ்சிட்டேன், அப்படியே வந்தேன்னு அந்த இன்னொரு பொண்ணு சொன்னான். ஐயோ அது ரொம்ப கொடுமையானதாச்சே ஒரே பணியில் மாட்டிக்கிறது அப்படின்னு பரிதாபப்பட்டான் இந்த கேள்வி கேட்டவன். உடனே சொன்னான், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, முதல்ல மாட்டிக்கிற போது கொஞ்சம் வடன்னு குளிரும், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இப்படி கதன்னு அப்படியே வார்மிங்காக இருக்கும், அப்புறம் தூக்கம் வந்துடும், அப்படியே வந்துடலாம் இங்கே அப்படின்னு. அது ஏதோ சாதாரணமாக யோகா பயிற்சிக்கு போன மாதிரி சொன்னான். ஓ அப்படிங்களா, நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டான். இதுதான் பரஸ்பரம் கேட்டுக்கிறது. எனக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக்கு, அதனால் வந்தேன் அப்படின்னு சொன்னான். ஆமாம், இப்போ எல்லாம் குழந்தைகள்லேருந்து 100 வயசு ஆனவங்க வரைக்கும் ஹார்ட் அட்டாக்ங்கிறது சாதாரணமாக வருதுன்னு. சாதாரணமாக வரல, என் வினையை நானே இழுத்துக்கிட்டேன், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்படி என்னங்க சுவாரஸ்யமாக உங்கள் வினையை நீங்கள் இழுத்துக்கிட்டீங்க, ஹார்ட் அட்டாக்கு நீங்களே வரவழைச்சிங்களா? ஆமாம், சும்மா இருந்திருக்கலாம், தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைச்சி படாத பாடு பட்டோம்னா நமக்கு வந்துடும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லிச்சு. சரி சொல்லுங்கள், சுவாரஸ்யமாக இருக்குது, என்ன ஹார்ட் அட்டாக் எப்படி வந்துச்சு அப்படின்னு அந்த உறைபணியில் மறைஞ்சவ சொன்னான். அவள் சொன்னோன்னே இவ சொல்ல ஆரம்பித்தான். என்னென்னா, வேற ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவருக்கு இன்னொரு அஃபையர் இருக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அவர் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி போகிறாரு, நானும் ஆஃபீஸுக்கு வந்துடுவேன், திடீர்னு வீட்டுக்கு வந்துடுறாரு, இன்னொரு பொண்ணை வரவழைச்சிடுறாரு, அவரை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். சத்தம் இல்லாமல் ஃபோனுன்னு பண்ணாமல் நானும் ஆஃபீஸுக்கு வர்ற மாதிரி வந்துட்டேன், அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், டக்குன்னு ஒரு 11 மணி வாக்கில் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் கதவை தட்டினா அவர் ஜாலியாக ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு ரிமோட்டை வச்சு. ஆனாலும் எனக்கு சந்தேகம், அந்த பொண்ணு உள்ளே தான் இருப்பா, இவர் மறைக்கிறதுக்கு நம்ம கதவை திறக்கும்போது கரெக்டாக மறைச்சி வச்சிட்டாரு அப்படின்னு நான் முடிவு பண்ணி, அவர் பாட்டுக்கு என்ன விஷயம்னு கேட்டார். சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொல்லைப்புறத்தில் போய் தேடினேன், அடுப்படியில் போய் தேடினேன், கட்டிலுக்கு கீழே தேடினேன், திரைச்சீலைகளுக்கு பின்னாடி இருக்காளான்னு போய் பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், ஒரு இடத்துல கூட அகப்படலை. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக தேடி 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 அப்படியே மைண்டே எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, அப்படியே மூச்சே நின்று போடுற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவ்வளவு திட்டம் போட்டு அது வீணாக போச்சே, ஃபெயிலியர் ஆச்சே அப்படின்னு நினச்சேன்ல, படக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுங்க, இங்கே வந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். இந்த முதல் இருக்கால சொன்னான், இவ்வளவு தேடினீங்களே, அங்கே தேடினேன், இங்கே தேடினேன், இங்கே தேடினேன், அங்கே தேடினேன், எல்லா இடத்துலையும் தேடினீங்களே, உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல? ஆமாம் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்குல்ல? ஆமாம். அந்த பாட்டிலு, இறைச்சி, காய்கறி, பழங்கள்லாம் போட்டு வைக்கிறது, ஆமாம் இருக்குல்ல? இருக்குது. அதை திறந்து பார்த்துருக்கலாம்ல? அதை திறந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் அங்கே இருந்திருப்பேன், 2 பேரும் இப்போ சாகாமல் நிம்மதியாக அங்கேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அவள் சொன்னாலாம். ஆச்சரியங்கள் அப்பப்போ அப்படி தான் நடக்கும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.